சிந்து படையெடுப்புல இருந்து நான் வாரேன். சிந்து படையெடுப்புல நமக்கு தெரியும் முகமது பின் காசிங்கிறவர் தான் ரேவார் போர்ல. அப்போ சிந்து மன்னர் யாரா இருந்தான்னு பாத்தீங்கன்னா தாக்கீர்னு ஒரு ஆளை பார்த்தோம். அப்படியே விட்டுருவோம், ஸ்பீடா போயிடுவேன். முகமது கஜினி சோமநாதர் படையெடுப்பு 17 முறை படையெடுத்தாருன்னு பார்த்தோம். அதுல முக்கியமான படையெடுப்பு பாத்தீங்கன்னா சோமநாதபுரம் படையெடுப்புன்னு பார்த்தோம். குஜராத்ல இருக்கு. ஓகேவா, அது ஞாபகம் வச்சுருங்க. அந்த டைம்ல அங்க மன்னரா இருந்தவர் ராஜா பீமதேவன். ஓகே, எப்படி ஸ்பீடா படிச்சு பழகணும் நீங்களும். அதே மாதிரி முகமது கஜினி யாரெல்லாம் ஆதரித்தார்னு பார்த்தீங்கன்னா பிர்தௌசி ஷா நாமா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பிர்தௌசியையும் அல்பெருனி போன்ற கல்வியாளர்களையும் ஆதரித்தவர் தான் இந்த கஜினி. ஓகேவா, முகமது கஜினி. ஓகேவா, முகமது கஜினிக்கு அடுத்து யாருன்னா முகமது கோரி வருவாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்க, முகமது கோரி. இதுல வந்து முக்கியமான படையெடுப்பு பார்த்தீங்கன்னா 1175 வருஷத்தை மறக்கக்கூடாது. 1175 முல்தான் மீது படையெடுத்தார். அப்புறம் முல்தான் உச் பகுதிகளுக்கு மேலே அடுத்த வருஷம். அப்படி கடைசியாக முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது தரைன் 1 தரைன் 2. தரைன் 1ல தோத்தாரு, தரைன் 2ல ஜெயிச்சாரு. ஓகேவா, அவ்வளோதான். எந்த மன்னர் கூட சண்டை வச்சாருன்னா பிருத்திவிராஜ் சௌகானிடம் சண்டை வச்சாரு. முதல்ல வெற்றி ஈஸியாக அடைந்தார் பிருத்திவிராஜன். ரெண்டாவது போரில் வந்து அசால்ட்டாக நினைக்க போய் தோத்து விட்டார். சரியா, ரைட்டு, அப்படியே வந்துடுங்க. அப்புறம் ஜெயச்சந்திரனை தோற்கடித்த ஒரு கதை இருக்கும் 1194. ஓகேவா, 1194. ரைட், ஞாபகம் வச்சுருங்க. 92க்கு அப்புறம் 94 ஜெயச்சந்திரனுக்கும் இவருக்கும் பிரச்சனை. யாருக்கும்? அதனால அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார் பிருத்திவிராஜனுக்கும். அப்புறம் இந்த முகமது கோரிய தொழுகையில் இருக்கும் பொழுது சியா பிரிவர்களில் வந்து கொஞ்சம் வரும் கோகர்களும் சேர்ந்து 1206 கொன்றுவாங்க. மார்ச் 25 கொன்றுவாங்க. ஞாபகம் வச்சுருங்க. இதுக்கப்புறம் தான் இவருடைய அடிமை ஆட்சிக்கு பொறுப்பேற்பார். இவருடைய அடிமை தான் குத்புதீன் ஐபக். ஓகேவா, ரைட். இந்த சான்றுகள்லாம் முக்கியமாக படிக்கணும். டெய்லி ஒருக்கா எடுத்து பாருங்கள். அல்பெருனி, தாரிக் ஹிந்த், மின்ஹஜ், மின்னல் வந்து தவக்குன்னு அடிக்கும் அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஜியாவுதீன் பாரணிங்கிறது தாரிக் பெரோஷாஹி, அமீர் குஸ்ரு, இதெல்லாம் படிக்கணும். மிப்தா உல்ஃபுதா, அப்புறம் இன்னொன்று உண்டு கஜைன் உல்ஃபுதா. மிப்தா உல்ஃபுதா, கஜைன் உல்ஃபுதா, அப்படி ரெண்டனும். ஒரு மிப்தா உல்ஃபுதாங்கிறது ஜலாலுதீன் கில்ஜி மூத்தவருடைய வெற்றியை பற்றி சொல்லுது. கஜைன் உல்ஃபுதாங்கிறது அவருடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜியினுடைய வெற்றியை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா, இந்த லாங்குவேஜ் வரைக்கும் பார்த்துக்கணும். பாரசீக மொழி துக்ளக் நாமா. பாரசீக மொழியில் துக்ளக்குடைய வம்ச வரலாற்றை பற்றி கூறக்கூடியதுதான் துக்ளக் நாமா. ஓகேவா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒருக்கா ரீட் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமான வம்சங்கள் நம்ம இதில் வந்து எந்த வம்சங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி டீல் பண்ணியிருக்கோம்னா மம்லுக்கு வம்சம், அடிமை வம்சம் 1206 1190. அப்புறம் லாஸ்ட் கிளாஸில் கில்ஜி வம்சம் 1290 1320 வரைக்கும் உள்ள சம்பவங்களை பற்றி படித்தோம். யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம். இந்த வாரம் பார்க்குறது வந்து துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம் 1320 1414 வரைக்கும். ஓகேவா, இன்னும் ஒவ்வொரு வம்சமாக கொஞ்சம் டீட்டெயில் தான் இருக்கும். இது லாஸ்ட் இன்னும் ஒரு கிளாஸில் சைது வம்சம், லோடி வம்சம், அப்புறம் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்து முடிச்சிடலாம். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பழைய ரிவிஷனில் மம்லுக் வம்சம். மம்லுக் வம்சத்தில் முக்கியமாக நீங்கள் படிக்கக்கூடியது குத்புதீன் ஐபக் 4 வருடம் ஆட்சி பண்ணார்னு பார்த்தோம். இவர் வந்து குத்புதீன் ஐபக்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது ஒரு அடிமை. யாரோடைய அடிமைன்னு கேட்டால் முகமது கோரியினுடைய அடிமை. முகமது கோரிக்கு விற்கப்பட்டவர் தான் பண்டகன். அப்புறம் ஒரு குத்புதீன் ஐபருக்கு யார் ஹெல்ப் பண்ணார்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி, ஒரு துருக்கிய. அது அவருடைய நினைவாகத்தான் எதை கட்டுவார்னு பார்த்தோம், குதுப் மினாரை கட்டுவார்னு பார்த்தோம். சவுகான் குதிரை விளையாட்டில் இறந்து போயிடுவார். துருக்கியர் ஆதியத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தவர்னு கேட்டால் அந்த குத்புதீன் ஐபக்கு. ஃபஸ்ட்டு தலைநகர் லாகூரில் இருந்துச்சு. ஓகேவா, ரைட். அப்புறம் முக்கியமான 2 மசூதிகள். டெல்லியில் மிக பழமையான மசூதி வந்து குபத்துல் இஸ்லாம் மசூதி. அஜ்மீரில் தாய் டின்கா சோன்பரா. சரி, இதெல்லாம் நீங்கள் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரீட், காது கொடுத்து கேளுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகணும், ஏன்னா ரிவிஷன் அப்படி தான் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் வந்து பிடிஎஃப் எடுத்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, யாருடைய நினைவாக கட்டினார் பார்த்தீங்கன்னா குதுபுதீன் பக்தியார் என்ற சூபி துறவி நினைவாக குதுப் மினார் என்ற கோபுரத்தை கட்ட தொடங்குவார். ஆனால் அது கடையில் இறந்துருவார். அதை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்டால் இல்டுமிஷ், அவருடைய மருமகன். குத்புதீன் ஐபக் ஆதரித்த 2 புலவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹசன் நிசாமி, பக்ரே முதிர். ரைட், ஹசன் நிசாமி, பக்ரே முதிர். அப்புறம் முக்கியமாக நாலந்தார் பல்கலைக்கழகத்தை அளித்தது யாருன்னு கேட்டால் பக்தியார் கில்ஜி.
சரியா. அந்த பக்தியார் கில்ஜி யார்கிட்ட வேலை பார்த்தாருன்னா முகமது கோரிட்ட, அப்புறம் இந்த குத்புதீன் ஐபக்கிட்ட. ரைட். ஆரம் ஷாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம் ஷா வந்து குத்புதீன் ஐபக்கினுடைய மகன், திறமையற்றவர். இவனை கொண்டு தான் என்ன செய்வாங்க, ஆட்சியை கைப்பற்றுவார் இல்டுமிஷ். 1211 to 36 வரைக்கும் அதிகப்படியான ஒரு 25 வருட காலம் ஆட்சி செய்திருப்பார் இந்த இல்டுமிஷ். இல்பாரி இனத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் இல்டுமிஷ். இல்பாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்பாரி. இல்பாரி மதத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னு கேட்டால் இல்டுமிஷ். ஓகேவா, ரைட். அப்புறம் முக்கியமாக வந்து இல்டுமிஷ் வந்து இல்பாரி மதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கீங்க. அப்புறம் இது யாருன்னா குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகன் தான் இல்டுமிஷ். இவருக்கு இன்னொரு பேர் அடிமையின் அடிமை அப்படின்னா என்ன, ஏற்கனவே முகமது கோரியினுடைய அடிமை தான் குத்புதீன் ஐபக், அந்த குத்புதீன் ஐபக்கினுடைய அடிமை தான் இல்டுமிஷ். அதனால இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் அடிமையின் அடிமை. சரியா, ரைட், அடிமையின் அடிமை. முதல் மங்கோலிய படையெடுப்பு யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்டால் இல்டுமிஷ். ஓகேவா, முதல் மங்கோலிய படையெடுப்பு செங்கிஸ்கான் அந்த டீம் வந்து மூர்க்கத்தனமாக தாக்கக்கூடியவங்க. இந்தியாவின் மீது முதல் படையெடுப்பு இவருடைய ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு. ஓகேவா, எக்ஸாமுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல. அப்பதான் லிங்க் நான் காலையில வரும்னு நினைச்சேன்னா அவங்க 4:30 மணிக்கு வரும்னாங்க. ஆனா அங்க 6 மணிக்கு கொசு கடிக்குது. நான் என்ன பண்ணுவேன், கொசு கடிக்குது. யார் பேசிட்டு இருக்காங்க? பிரியா மேம், மைக் மியூட் பண்ணிடுங்க மேம். மைக்கு மியூட் பண்ணிவிடுங்க மேடம். ஓகே 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 மேடம். வீடியோவும் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் வீடியோ வேணால் வீடியோ மீட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை. வீடியோவும் மீட் பண்ணிவிடுங்க, வீடியோ இது பண்ணிவிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ண முடியலன்னா ஆஃப் பண்ணிடணும். ஓகே. ஓகேப்பா, கண்டினியூ பண்ணுறோம். இந்த இல்டுமிஷ்ங்கிறது அடிமையின் அடிமை. இவர் வந்து குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகன். முதல் மங்கோலிய படையெடுப்பு இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. இல்பாரி மதத்தை தொடங்கிறாரு. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுருங்க. இவர் வந்து அந்த மங்கோலிய படையெடுப்பு இவங்க மேலே அட்டாக் பண்ண மாட்டாங்க. காரணம்னு பார்த்தோம், இவனுடைய எதிரியை இவர் வந்து ஆதரிக்க மாட்டார், அடைக்கலம் கொடுக்க மாட்டார், அதனால விட்டுட்டு போயிடுவானுங்க. அவருடைய பேர் தான் ஜலாலுதீன் மங்கபார்னி அப்படின்னு போட்டிருப்பாங்க. கவாரிசம் மன்னர் ஜலாலுதீன் மங்கபர்னிக்கு இவர் அடைக்கலம் கொடுக்க மறுத்ததுனால் செங்கிஸ்கான் இவருக்கு மேலே ஒரு கருணை எடுத்து படையெடுக்காமல் போயிடுவான். ரைட். அப்புறம் முக்கியமாக டங்கா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் இந்த இல்டுமிஷ். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. அதில் அரேபிய எழுத்துக்கள் இருந்துச்சு. ஜிடால் என்ற செப்பு நாணயத்தையும் வெளியிட்டவர் இவர் தான். ஓகேவா, அரேபிய மொழியில் வெளியிட்ட முதல் துருக்கியர்னு கேட்டால் இவர் தான் நாணயத்தை வெளியிட்டவர். அப்புறம் 3ஆம் தரையின் போர். இவர் வந்து 3ஆம் தரையின் போரில் 2 வரை ஜெயிக்கிறார். 1215 இல்துச், அப்புறம் உச் மற்றும் முல்தானை ஆண்ட நசுருதீன் குபாச்சா. இவருடைய வெற்றிகள் பார்த்தீங்கன்னா நசுருதீன் குபாச்சாவை வென்றவர் யாருன்னு கேட்டால் இந்த இல்துமிஷ். அப்புறம் 1230 துக்ரில் கானை கொன்றார். வென்று புரட்சியை அடக்கினால் இவரை கொன்றுவார். துக்ரில் கானை கொண்டவர் இவர் தான் இல்டுமிஷ். இவருடைய அடிமை தான் அவனும். வங்காளத்தில் ஆளுநராக போட்டிருப்பாங்க. அவங்க வந்து கிளர்ச்சி பண்ணுவான். அந்த கிளர்ச்சியை இவரை போய் அடக்கி கொன்றுவார் துக்ரில் கான். ஓகேவா, முதலில் அரேபிய மொழியில் நாணயங்களை வெளியிட்டவர் இவர் தான். அப்புறம் இக்தாதார் முறையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் இல்டுமிஷ். ஓகேவா, இல்டுமிஷில் நிறைய இருக்குது. ஸோ இல்டுமிஷை மறந்துடாதுங்க. நான் சொல்கிறேன், இல்டுமிஷ் வந்து இல்பாரி மதம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இல்பாரி மதம், இல்டுமிஷ் இல்பாரி மதம். அப்புறம் 25 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருப்பார். 11லேருந்து 36 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அடிமை என்ற பட்டப்பேர் இவருக்கு இருக்குது. அப்புறம் அவர் மாமனார் கட்டி தொடங்கின குதுப்புனாரை கட்டி முடித்தது யாருன்னு கேட்டால் இல்டுமிஷ்னு சொல்லணும். இவருடைய ஆட்சியில் தான் முதல் மங்கோலிய படையெடுப்பு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவர் தடுத்து பண்ணுவார் கொஞ்சம் அறிவுபூர்வமாக. அதாவது அவருடைய எதிரி வந்து அடைக்கலம் கேட்பார், கொடுக்காதனால செங்கிஸ்கான் போயிடுவான், விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் டங்கா மற்றும் ஜிடால் என்ற அது டங்காங்கிறது வெள்ளி நாணயம், ஜிடால் என்ற செப்பு நாணயத்தையும் முதல்ல வெளியிட்டது இவர் தான். அதில் அரேபிய மொழிகள் பொறிக்கப்பட்டிருந்தது. 3ஆம் தரையின் போரில் எதிர்கொண்டவர் இவர் தான். அந்த போரில் இல்துஸை வென்றிருக்கிறார் மற்றும் நசுருதீன் குபாச்சாவையும் ஜெயிப்பார். நசுருதீன் குபாச்சா. அப்புறம் 1230
30 வங்காளத்தில் துக்ரில் கானை வென்று புரட்சி அடக்குவார். ஓகேவா, இந்த இயரெல்லாம் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். 15 இல்துஸ் நஸ்ருதீன் குப்பச்சா, 1230 துக்ரில் கான். அது மாதிரி இக்தாதார் முறைனா என்னதுன்னா, சம்பளத்துக்கு பதிலாக நிலங்களை பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் இக்தாக்கள். அந்த இக்தாக்களை பெற்றவர்கள் இக்தாதார்கள் என அழைக்கப்படுவார்கள். ஓகேவா, இதுக்கு தான் இக்தாரி முறைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த செங்கிஸ்கான் அப்பப்போ அட்டாக் பண்ணிடுவாங்களோன்ட்டு மங்கோலியர்களுடைய படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு 40 அல்லது சகல்கானி அப்படிங்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தியது யாருன்னு கேட்பாங்க, இல்டுமிஷ். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்டாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீட்டாக நோட் பண்ணிக்கணும். 40 குழு, இந்த பிடிஎஃப் அப்படியே எடுத்து திரும்ப நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். 40 குழு அல்லது சகல்கானி முறையை உருவாக்கியவர்னு கேட்டால் இல்டுமிஷ், ஒழித்தவர்னு கேட்டால் பால்பன். ஓகேவா, ரைட். இதில் துருக்கிய பிரபுக்கள் இருப்பாங்க. அப்புறம் அடிமை. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து ரஷ்யா பேகம்னா ஒரு பெண்ணரசின்னு பார்த்தோம், இவருக்கு அடுத்து வந்தது. ஓகேவா, இவங்க வந்து ஃபெரோஷாவை தோற்கடித்து பட்டத்து ராணியானா. ஃபெரோஷாவை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டால் இந்த ரஷ்யா பேகம். இவ ஒரு ஜமாலுதீன் யாகத்துக்கின்ற அபிசீனி அடிமைக்கு அன்பு காட்டியதுனால துருக்கிய பிரபுக்கள் இவ்வளோ மீது எதிரி கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. இவ்வளோ வந்து மறைமுகமாக அடித்து கொண்டுருவாங்க. ஓகேவா, ரைட். ரஷ்யாவுக்கு பின்னாடி, ரஷ்யா சுல்தானாவுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் மன்னர்கள் ஆட்சியாக பண்ணுவாங்க. அவங்க பேர் மட்டும் படித்து வச்சுக்கணும். பக்ரம் ஷா, ஒருக்கா எக்ஸாமில் கேட்டிருந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில், ரஷ்யாவின் வழி வந்தவர்கள் யார்? பக்ரம் ஷா, அலாவுதீன் மசூத், அடுத்தது மஹமூத். மஹமூத் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. பக்ரம் ஷா, மசூத், மஹமூத், அப்படி 3 பேரையும் வரிசையாக படிச்சு வச்சுருங்க. பக்ரம் ஷா, மசூத், மஹமூத். பக்ரம் ஷா, மசூத், மஹமூத் அப்படி படிச்சுங்க. இது 2 வருஷம், இவன் 4 வருஷம், இவன் எத்தனை வருஷம்? 24 வருஷமா? இல்லை, 18 வருஷம். ரைட். அடுத்தது முக்கியமான நபர் வந்து கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன் இப்போ தான் சொன்னேன், எதை ஒழித்தார்? 40 குழுவுக்கு பால் ஊற்றுறது யாருன்னு கேட்டால் இவர் தான். அந்த குழுவை ஒழித்துட்டார். ஒரு ஒற்றர் துறை வச்சுருந்தார். அவங்களுடைய இந்த கள்ள துருக்கிய பிரபுக்களுடைய நோட்டத்தை பார்ப்பதற்காக ஒரு ஒற்றர் குழு வச்சுருந்தார். அப்புறம் முக்கியமாக இவருடைய இது வந்து அமீர் குஸ்ருவை ஆதரித்தது யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பால்பன், கியாசுதீன் பால்பன். அமீர் குஸ்ரு யார் ஒரு புலவர், ஒரு போய்ட். அவரை ஆதரித்தது யாருன்னு கேட்டால் பால்பன். ஓகேவா, அப்போ 40 என்றறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழு இவரோடு பகைமை பாராட்டியதால் பால்பன் ஒழித்தான் இருக்கும். அப்புறம் மியாக்களை ஒழித்தார்னு வரும். என்ன இருக்கு? மியோக்கள். மீவாட்டை சேர்ந்த மியோக்கள்னு ஒரு இருப்பாங்க. ராஜபுத்திர முஸ்லீம்கள், ராஜபுத்திர இனத்தில் உள்ள முஸ்லீம்கள். இவரிடெல்லாம் வந்து கருணை இல்லாமல் இவர் நடந்து கொள்வார். சரியா, இவங்க தான் எதிரி. அப்புறம் இவர் இருக்கிற டைமில் மங்கோலியர்கள் எதை கடந்து வரமாட்டாங்கன்னு ஒரு உறுதிமொழி பத்திரத்தை கொடுப்பாருன்னா, குலகுகான் என்பவரிடமிருந்து ஒரு பத்திரம் வாங்குவாங்க. ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. யார்? அந்த மங்கோலியருடைய வைஸ்ராயமான குலகுகான் என்பவரோட, செங்கிஸ்கானுடைய பேரன் மற்றும் ஈரான் மங்கோலிய வைஸ்ராயமான குலகுகான் அப்படிங்கிறவருக்கும் இந்த பால்பனுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட். மங்கோலியர்கள் எந்த நதியை கடந்து வரக்கூடாதுன்னு, சட்லஜ் நதியை கடந்து வரக்கூடாதுன்னு. ஆனால் அதே மீறி இவன் கடந்து வருவான். இதில் மோகம் இறந்து போவான்னு நினைக்கிறேன். அதனால இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த வருத்தத்திலே இறந்து போவார். அந்த உறுதிமொழியை பால்பன் பெற்றார், ஆனால் அவர் உறுதியை மொழியை மீறி விடுவார்கள்னு இருக்கும். சரி, இதில் இந்த பாயிண்டில் இல்லை, ஏதோ 11th புக்கில் இதாக இருந்துச்சு. ஓகேவா. அப்புறம் அமீர் குஸ்ருவை ஆதரித்தார்னு சொன்னால் நல்லா இருக்குது. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவரை பால்பன் ஆதரித்தார். சிஜ்தா செய்ய மக்களை ஊக்குவித்தார். சிஜ்தா மீன்ஸ் என்னதுன்னா, மண்டியிட வேண்டும். இறைவனை எப்படி வணக்கம் செலுத்துவாங்களோ அதே மாதிரி இவனை வணக்கம் செலுத்தணுங்கிற ஒரு குற்றம் இருந்தது, ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சிஜ்தா, அதுக்கு பேர் வந்து என்னது? சிஜ்தா. மண்டியிட்டு வணக்கம் செலுத்தக்கூடிய, மண்டியிட்டு வெற்றியை தரையில் தொட வேண்டும் இவரை பார்த்து. அப்புறம் பால்பன் 1287 மரணமுற்றார். இந்த டேட் எப்படி படிச்சு வைக்கணும், 1287. அப்புறம் பால்பனுடைய மகன் வந்து கைகு பார்த்து திறமையற்றவன். அவருக்கு பதிலாக ஜலாலுதீன் கில்ஜிங்கிறவன் வந்து நாயிப்புங்கிற பொறுப்பு. நாய் பொறுப்புனா என்னது? நாய் மாதிரி காவல் இருக்கிறது. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பயலுக்கு இவர் வந்து பொறுப்பாளர், அரச பிரதிநிதி. அவன் சின்ன வயசு, அவனால் ஆட்சி பண்ண முடியாது. அதனால இவரை வந்து மூத்த ஒரு படைத்தளபதியாக இருப்பார். அதனால இவரை தூக்கி அதில் வச்சுருப்பாங்க 1290. அவர் 87 மரணம் விட்டார். அவருக்கு பையனுக்கு இவர் தான் நாயிப். கடைசி நாயிப் என்ன பண்ணிடுறான்னா, அவனை போட்டு தள்ளிட்டு அந்த ஆட்சி அரியணையிலே அறிவார். ஓகேவா, இதுதான் சம்பவம். அப்புறம் நம்ம அதெல்லாம் அப்புறம் ஃபெரோஷா கில்ஜி பார்த்தோம். ஜலாலுதீன் வந்து துருக்கியரான்னு கேட்டால் இது வரைக்கும் துருக்கியர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து துருக்கியர்கள் கிடையாது, ஒரு ஆப்கானியர். அப்புறம் கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன்
இவருடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜி. இந்த கில்ஜியை வந்து நம்பி பல விஷயங்களை ஒப்படைப்பார். காராவினுடைய பொறுப்பாளர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. காராவினுடைய பொறுப்பாளர் வந்து அலாவுதீன் கில்ஜி. இவன் வந்து மால்வா மீது படையெடுப்பான். மால்வா மீது படையெடுத்து பெருஞ்செல்வத்தும் திரும்பி வந்து பார்த்த உடனே 1305 மால்வா மீது படையெடுத்து பெருஞ்செல்வத்துடன் திரும்பி வரான். அப்புறம் அலாவுதீன் கில்ஜினுடைய முக்கிய படையெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா தேவகிரிக்கு மேலே ஒரு 3 அட்டாக் பார்த்தோம். ஓகேவா, ரைட். 1296, 1007, 1507, 1307, அப்புறம் 1314 பார்த்துருப்போம். சரி, ஃபர்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 96 16 வரைக்கும். ஓகேவா, 96 16 வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் முக்கியமாக வந்து இவருக்கு ஆட்சி டைமில் தான் இங்கே மதுரை சுல்தானியம் மாலிக் கபூர், அவருடைய படைத்தளபதி யாருன்னு கேட்பாங்க, மாலிக் கபூர். இந்த மாலிக் கபூர் தென்புலம் வரை படையெடுக்க அனுபவித்தது யாருன்னா, அனுப்பி வைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. ஓகே, அலாவுதீன் கில்ஜி யாருன்னு கேட்டால் ஜலாலுதீன் கில்ஜியுடைய மருமகன். ஓகேவா, ரைட், ஞாபகம் வச்சுருங்க. மதுரை வரைக்கும் 1310 படையெடுத்து வந்துடுவாங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னா தேவகிரியில் உள்ள யாதவர்கள், துவாரகா சமுத்திரத்தின் கொய்சாளர்கள், வாராங்கல் காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள். ஓகேவா, ரைட், இதெல்லாம் மீதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கிடுங்க. முக்கியமான படையெடுப்புகள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவகிரிக்கு எதிராக நான் சொன்னோம்ல 1296, 307, 314 அப்படியே படிச்சுக்கணும். குஜராத்துக்கு எதிராக 99 to 300 வரைக்கும். ரன்தம்பூர் 301, சித்தூர் சூறையாடல் 303, மால்வா மீது படையெடுப்பு 1305. ஓகேவா, இதெல்லாம் கிளியராக பண்ணிடுங்க. சித்தூர் சூறையாடல் இதெல்லாம் வாசிச்சுடுங்க, டைம் இல்லை. அப்புறம் முக்கியமாக அலாவுதீனுடைய சந்தை சீர்திருத்தங்கள், அதாவது கொள்ளை அடிப்பாங்கல்ல, அதில் பங்கு கொடுக்காம பணமாக ஊதியம் வழங்குவதில் முதல் சுல்தான் யாருன்னு கேட்டால் அலாவுதீன். அப்புறம் அங்காடி சீர்திருத்தம் கொண்டது யாருன்னு கேட்பாங்க. யாருக்கு அங்காடியை கட்டுப்படுத்த தியானி ரியாசத் சஹானா மண்டி என்ற 2 அதிகாரிகள் யாருடைய இதில் நியமிக்கப்பட்டது அலாவுதீன் கில்ஜி. அப்புறம் அஞ்சல் துறை ஒன்று ஏற்படுத்துவார். ஓகேவா, ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம் 1320, ஏன்னா அந்த வருஷத்தில் அவர் இறந்து போவார். பார்ப்போம், நல்லா இருக்கு பாருங்க. இவர்கிட்ட வேலை பார்த்த காசி மாலிக், அவருடைய இயற்பெயர் வந்து காசி மாலிக். காசி மாலிக் வந்து 1320 கியாசுதீன் துக்ளக்காக ஆட்சியில் அமர்கிறார். ஓகேவா, யாரை கொண்டுட்டு ஒரு ஆட்சியில் யாருவார்னா குஸ்ரு ஷா. இது குஸ்ரவை கொண்டு விட்டு கில்ஜி வம்சத்திலிருந்து இவர் வந்து யாரும் உள்ள நீங்கள் வந்துடக்கூடாது, நான் தான் ஆட்சி பண்ணுவேங்கிறத நிர்வகிப்பார். யாரை கொண்டுவார்னா கில்ஜி ஆட்சியாளர் குஸ்ருவை கொண்டது யாருன்னு கேட்டால் இவர் தான், காசி மாலிக் என்று அழைக்கப்படக்கூடிய கியாசுதீன் துக்ளக். அப்போ யாரையும் ஒரு ஆளை கொண்டுட்டு தான் நம்ம அடுத்த வம்சம் ஆட்சிக்கு வருது. புரியுதா, ரைட். ஃபர்ஸ்ட் கியாசுதீன் துக்ளக் எந்த காலம் வரைக்கும் ஆட்சி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் 4 வருஷம் தான். 320 24 வரைக்கும் தான் இந்த கியாசுதீன் துக்ளக்குங்கிறவர் ஆட்சி பண்ணுறார். கியாசுதீன் துக்ளக்கினுடைய மகனுக்கு பேர் தான் ஜூனாகான் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது பின் துக்ளக். ஓகேவா, இந்த ஜூனாகான் யார்கிட்ட போய் அடி வைக்க போறான்னா வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரன். வாராங்கல் அரசன் பிரதாபருத்ரனை ஜெயித்தார். இந்த செல்வத்தை கொண்டே கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே என்ன நகரத்தை கட்டுவார்னா துக்லதாபாத். பாருங்க, இவர் வந்து யாரை ஜெயிச்சாருன்னா இந்த கியாசுதீன் துக்ளக்கினுடைய பையன் ஜூனாகான். ஜூனாகானை யாருக்கு எதிராக படையெடுக்க அனுப்பி வைக்கிறாங்கன்னா வாராங்கல் அரசர்
வாராங்கல்னாலே கல்லுனா என்ன சொல்லி வந்திருக்கேன், கல் எடுத்து காக்காய், அதாவது காக்கத்திய அரசர் இந்த பிரதாபருத்திரனை வெற்றி அளித்து ஒரு பெரும் செல்வத்தோடு திரும்பி வந்த செல்வத்தை கொண்டு என்ன பண்ணுறாருன்னா டெல்லியில் ஒரு துக்லதாபாத்துங்கிற ஒரு நகரை வந்து இவங்க நிர்மாணம் செய்கிறாங்க. அங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு இங்கே வந்து ஒரு பெரிய நகரத்தையே கட்டுறாங்க. அலாவுதீன் எப்படி அவங்க மாமனாரை கொன்னாரோ அதே போல் ஜூனாகான் தனது தந்தையை கொண்டு ஆட்சியை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. சரியா, ரைட். அப்போ ஜூனாகான்ங்கிறவர் தான் முகமது பின் துக்ளக் எனும் பெயரோடு அரியணை ஏறுகிறார் 1325. துக்ளக் தர்பார்னு சொல்லுவாங்களே, அது இவருடைய ஆட்சியில் தான் நடக்கும். ஏன்னா இவரால் ஒழுங்காக ஆட்சி பண்ண முடியாது, ஒரு கோமாளித்தனமான ஆட்சியே பண்ணுவார். 324 51 வரைக்கும் இவருடைய கொடுமைகளை மக்கள் சந்தித்தார்கள். என்னென்னு பாருங்கள், வரிசையாக தெரியும். ஆனால் இவர் வந்து ஒரு கற்றவர், நற்பண்பு மிக்கவர்லாம் புகழ்த்தி சொல்லியிருப்பாங்க. திறமை வாய்ந்த போதிலும் இரக்கமட்டவர். இவர் வந்து யாருக்கு மேலேயும் இரக்கம் கிடையாது, ரொம்ப கொடூர குணம் படைத்தவர். ஆனால் நல்ல பண்பு நிறைந்தவர், எல்லாம் உள்ளவர் தான். ஆனால் இரக்கமே கிடையாது, பாவ புண்ணியம் ஒன்றும் பார்க்க மாட்டார். அப்போது என்ன நடக்குதுன்னா, அந்த டைமில் தான் முகமது பின் துக்ளக் ஒரு பெரிய அட்டாக்கை எதிர்கொள்கிறார். அது எங்கே வரைக்கும் வரான்னு, டெல்லிக்கு அருகே மீரட் வரைக்கும் அந்த மங்கோலியன் இன்னும் நிற்கலை. மங்கோலிய படை வந்து வந்தது, இவர் திறமையாக என்ன பண்ணுறாரு, ஜெயிக்கிறார், விரட்டி அடிக்கிறார். அதே மாதிரி என்ன ஒரு புத்தி அவருக்கு வந்துச்சு. அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா, தென்னிந்தியாவை நம்ம இங்கே டெல்லியில் இருந்தே ஆளுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா தலைநகரை வேற ஒரு இடத்துக்கு மாற்றுவோம். பாம்பே பக்கத்தில் எங்கே கொண்டு போகிறாரு, தௌலதாபாத்துங்கிற இடத்துக்கு என்ன பண்ணுறாரு, தௌலகிரிக்கு தௌலதாபாத்துன்னு பேர் மாற்றுறாங்க. ஓகேவா, தௌலதாபாத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு துணிவான முயற்சியை இவர் எதிர்கொள்கிறாரு. ஓகேவா, ரைட், மேற்கொள்கிறார். எங்கேருந்து, டெல்லியில் இருக்கக்கூடிய தலைநகரை தூக்கி, ஒரு படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறத தூக்கி அப்படியே தூக்கி அங்கே வச்ச மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க தலைநகரை தூக்கி அப்படியே தூக்கி தௌலதாபாத்துக்கு இடமாத்துறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்தே விரட்டி அடிக்கிறார். 40 நாள் நடந்து எல்லாமே எங்கே வராங்க, தௌலதாபாத்துக்கு வந்து சேர்றாங்க. மக்கள், அங்கே உள்ள ஆடு மாடு, இந்த மாதிரி இந்த வரக்கூடிய நேரத்தில் நிறைய விளைநிலங்களை இவங்க வந்து சூறையாடிடுவாங்க. அவங்க சொந்த நிலத்தை நம்ம இங்கே வரமாட்டோங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விவசாய நிலங்களுக்குள்ளோடி யானை படை குதிரை எல்லாத்தையும் அடித்து கொண்டு வரும்போது அது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இவர் இங்கே வந்து இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆட்சி பண்ணிடலாம்னு நினச்சார். இவர் இங்கே வந்த நேரத்தில் அங்கே வேற எதிர்ப்பாளர்கள் உள்ளே வர தொடங்கிட்டாங்க. ஸோ இவரால் அங்கேயும் பார்க்க முடியல, இங்கேயும் பார்க்க முடியல. திரும்ப எங்கே பார்த்து ஓடுறாருன்னா, டெல்லிக்கே மாத்துறாரு. மீண்டும் தலைநகர் எங்கே மாத்துறாரு, டெல்லிக்கு மாத்துறாரு. அங்கே போகும்போது அங்கே உள்ள விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதுனால ஒரு பெரிய பஞ்சமே ஏற்படுது. இவரால் அங்கே வந்து மக்களுக்கு டேக்ஸ் போடுறாரு, டேக்ஸ் அவங்களால கட்ட முடியலை. இந்த மாதிரி என்ன செய்கிறது, ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகுது. மக்களால் ஒழுங்காக நிம்மதியாக ஒரு வாழ முடியாத, இவர் ஒரு கவர்மெண்ட் கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. மக்கள் எதிர்ப்பு கலவரங்கள்லாம் வெடிக்குது. இவர் வந்து வரியை குறைக்கிறது மாதிரியும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. அந்த டைமில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். இதை பற்றி ஒரு ஆள் ஒரு நூல் குறிப்பு எழுதியிருப்பார். இவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பயணி அங்கே போயிருப்பார். அது அடிக்கடி கேட்பாங்க, எந்த நாட்டு பயணின்னு கேட்பாங்கன்னா, மொராக்கா நாட்டு பயணி. அவருடைய பேர் வந்து இபன் பாதுதா. நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், இபன் பாதுதா. இந்த இபன் பாதுதா எந்த நாட்டு பயணினா, மொராக்கா நாட்டு பயணி. யாருடைய ஆட்சி காலத்தில் அங்கே போனார்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகமது பின் துக்ளக். ஸோ இவர் வந்து டெல்லியை பார்க்கும் பொழுது, அங்கே டெல்லி எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க எல்லாரும் டெல்லியை விட்டு அங்கே தௌலகிரிக்கு போயிருந்தாங்கல்ல, அப்போ டெல்லி வந்து காலியாக இருந்த கைவிடப்பட்ட நகரமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் போல மக்கள் அங்கே இருந்தாங்களாம். இன்னொரு புத்தகத்தில் படித்தேன், இந்த குருடர்கள் ஊனமுற்றவர்களை கூட இவன் அங்கேருந்து அடித்து விரட்டி எங்கே கொண்டு போயிருக்கிறான், தௌலதாபாத்துக்கு கொண்டு போயிருக்கான். நாயோ பூனை ஒன்னே உடலை எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. சரியா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திரும்பியும் ரிட்டர்ன் அடிச்சிருக்கிறாங்க. இதனால தான் இங்கே பல பிரச்சனைகள். இதில் முக்கியமாக இன்னொன்று வரும், டோக்கன் கரன்சி. டோக்கன் கரன்சி அறிமுகப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க. அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்பாங்க, இந்த முகமது பின் துக்ளக். அப்படின்னா என்ன, நாணயங்கள்னா வெளி நாணயத்தை வெளியிட இவரால் எது இல்லை, எக்கனாமிக்கல் பவர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அதற்கு பதிலாக செப்பு நாணயங்களை வெளியிடுவார். இதான் அடையாள நாணயம்னு சொல்லுவாங்க, டோக்கன் கரன்சின்னு சொல்லுவாங்க. செப்பு நாணயங்களை வெளியிட்டார், அடையாள படமாக வெளியிட்டார். வெள்ளி வந்து அவர்கிட்ட கைவசம் இல்லை, புதிய நாணயங்கள் அடிக்க அளவுக்கு அவர்கிட்ட போதுமான ஒரு இது இல்லை. மக்கள்கிட்ட இருந்து வரியோ அவருக்கு போதுமான பணமோ இல்லை. அதனால செப்பு நாணயம், செப்பு காசு இலவசமாக, செம்பு ஈஸியாக கிடைக்கும். அதனால செப்பு நாணயங்களை ஒரு அடையாள பணமாக வெளியிட்டார். நம்ம ஆள் தான் எப்படிப்பட்ட ஆள், டூப்ளிகேட் அடிக்கிறதுல பெரிய ஆட்களாக இருப்பாங்களே, உடனே செப்பு நாணயங்களை மக்கள் போலியாக அச்சடித்தாங்க. இதனால கள்ள நோட்டு அதிகமாக பெருகிட்டு, அந்த டைம்லேயே கள்ள நோட்டு வந்துட்டு
யாருடைய ஆட்சி காலத்தில்? துக்ளக், முகமது பின் துக்ளக் டைமில். அதனால் மொத்த வருவாய் நிர்வாகமும் சீர்குலைஞ்சே போச்சு. வெளிநாட்டு வணிகர்கள் இங்கே வியாபாரத்தை நிறுத்திட்டானுங்க, இவ்வளோலாம் கள்ள பணம் வைக்கானுன்ட்டு. இதனால் நாடு ரொம்ப திவாலாகி போயிட்டு இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு உடனே என்ன பண்ணுறாருன்னா, செப்பு நாணயங்களெல்லாம் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாறாக தங்கம் வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டிய நிலை அவருக்கு ஒரு இக்கட்டான நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டது. இதனால் கவர்மெண்ட்டு திவால். ஓகேவா? இதுதான் முகமது பின் துக்ளக்னுடைய துக்ளக் தர்பார் கதை. ஓகேவா? ரைட். இவர் என்ன பண்ணாருன்னா, செய்த ஒரே தப்பு, இங்கேருந்து தௌலதாபாத்துக்கு இடம் மாற்றினதுனால வந்த பிரச்சனைகள் இதெல்லாம். தேவகிரியை தான் தௌலதாபாத்துன்னு சொல்லுவாங்க. தேவகிரிக்கு மேலே தான் இவங்களுக்கு ஃபுல் கண்ணு இருக்கும், திருட்டு அங்கே தான். ரைட். ஆல்ரெடி டோக்கன் கரன்சி எந்த கண்ட்ரியில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி சீனாவிலையும் ஈரான்லேயும் அந்த டோக்கன் கரன்சி சிஸ்டம் இருந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் அண்ணாச்சி தொடங்கினார். ஆனால் நம்ம ஆளுவெல்லாம் டூப்ளிகேட் போட்டோன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியலை. சரி, ஒரு பஞ்சம் எந்த பகுதியில் ஏற்பட்டுன்னு கேட்டால் தோப் பகுதின்னு சொல்லுவாங்க. டோவா பகுதி, தோவாய் சமவெளி பகுதியில் ஒரு நீண்டகால கடும் பஞ்சம் இவருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. ஆனாலும் அங்கே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, வரி வசூல் பண்ணியிருக்கிறாரு. மக்கள் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. விவசாயிகள் கடுமையாக நடத்தப்பட்டார்கள்னு இருக்கும். அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் ஒன்று போடுறாங்க. எப்படி அலாவுதீன் கில்ஜி அங்காடி சீர்திருத்தத்துக்கு 2 அதிகாரிகள் போட்டாரோ, அதே மாதிரி திவானி ரியாசத்துன்னு ஒன்று பார்த்தோம்ல, சஹானா ஈமண்டி, அந்த மாதிரி இங்கே இவர் இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் ஆகும். திவான் இ அமீர் கோஹி இந்த வந்து தனித்துறையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. அதில் வந்து ஆப்ஷனில் முகமது பின் துக்ளக் இருக்கும், ஃபெரோஷா துக்ளக் இருக்கும். நீங்கள் ஃபெரோஷா துக்ளக் தான் நிறைய பேர் போடுவாங்க, ஏன்னா ஃபெரோஷா துக்ளக் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் திவான் இ அமீர் கோஹிங்கிறது வேளாண்மையை கவனிக்க ஒரு தனி துறையை அமைத்து கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த முகமது பின் துக்ளக். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, திவான் இ அமீர் கோஹி. ரைட். அப்புறம் இவர் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணதில் கால்நடைகளையும் விதைகளையும் வாங்குவதற்காக மக்கள் ஏன்னா பஞ்சத்துலலாம் இருக்காங்க, கிணறுகள் வெட்ட விவசாயிகளுக்கெல்லாம் அப்பமே லோன் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் இது அந்த அளவில் இந்த ஸ்கீம் வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட எடுபடல். ஓகேவா? ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. ரைட். அப்புறம் எல்லா பகுதிகளையும் ஒன்றாக இணைச்சி இவரே ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு. ஏன்னா எல்லா பகுதியையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அங்கங்கே கிளர்ச்சிகள் ஏற்பட்டுருக்கு. இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. வங்காளம், மதுரை, வாராங்கல், அவுத்து, குஜராத்து, சிந்து எல்லா பகுதியும் என்ன ஏற்பட்டுருக்கு? கிளர்ச்சினா உள்நாட்டு கிளர்ச்சி. நமக்கு இந்தியாவில் எமர்ஜென்சி போட்டாங்களா ஒரு டைமில், கிளர்ச்சி அடைஞ்சு ஒவ்வொரு மாநிலமும் பிரச்சனை பண்ணிச்சு, போராட்டங்கள் வெடிக்கும். இந்த மாதிரி டைம்லலாம் கவர்மெண்ட் கரெக்டாக ரன் ஆகிடாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை இவரும் டீல் பண்ணியிருக்காரு. எந்தெந்த பகுதிகள்லாம் வங்காளம், மதுரை, வாராங்கல், அவுத்து, குஜராத், சிந்து. அதில் அவுத்து, முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சுல்தானுக்கு எதிராகவே கிளர்ச்சி பண்ணிட்டானுங்க. மக்கள் கிளர்ச்சி இல்லை. அங்கே அவர் நியமித்த ஆளுநர்கள் அரசால் ஆசைப்பட்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்கள், நாங்கள் தனி அரசாங்கம் அப்படிங்கிறத பிரகடனம் செய்து கொண்டவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவுத்து, முல்தான், சிந்து. இந்த 3 முக்கியம் இந்த மாகாணங்கள் ஆளுநர்கள், இந்த மும்மூர்த்திகள். சரி, அப்படி அவுத்து, முல்தான், சிந்து இந்த 3 பகுதி ஆளுநர்களும் சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டனர். ஓகேவா? ரைட். இந்த டைமில் தான் ஒரு சம்பவம் நடக்கும். பாமினி சுல்தான் ஒரு பாடம் நம்ம படிப்போம். அந்த பாமினி சுல்தான் இப்போ தான் ஃபார்ம் ஆகுது. இவர்கிட்ட தான் வேலை பார்த்துருப்பான். படை வீரராக பணியாற்றிய பாமினி என்பார் தௌலதாபாத்தையும் அதை சுற்றிய பகுதிகளையும் கைப்பற்றி எடுக்கிறாங்க. எது அந்த தேவகிரின்னு ஒரு பகுதியை அவங்க கைவிட்டு போவாங்கள்ல, அந்த பகுதியை அதை சுற்றிய பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டு இவர் என்ன பண்ணுறாரு? பாமினி சுல்தானியம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறான். ஞாபகம் வச்சுடுங்க. ஓகேவா? பாமினி சுல்தான் வேறு யாரும் கிடையாது, இந்த முகமது பின் துக்ளக்கிட்ட படை வீரராக வேலை பார்த்த ஒரு போர் வீரர் தான். ஓகேவா? இவர் சும்மா கிடந்த தௌலதாத் பகுதியை என்ன பண்ணுறாரு? கைப்பற்றி தனி சுல்தானியத்தை ஃபார்ம் பண்ணுறான். அப்புறம் மதுரை தனி சுல்தானமாக மாறுது. எப்போ? 1335. 1335 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். மதுரை நம்ம தமிழ்நாடு சம்மந்தமான கொஸ்டின்ஸ்னால இது அடிக்கடி கிராஸ் ஆகுது கொஸ்டின் பேப்பரில். 1335 மதுரை தனி சுல்தானம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, 1310 மாலி கபூர் மதுரையை வந்து கைப்பட்டு வரல, அது எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1310. மதுரை தனி சுல்தானமாக மாறுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1335. சரியா? ரைட். அதே டைமில் வங்காளமும் கூட ஒரு 10-11 வருஷம் கழித்து தனி சுதந்திர அரசாக மாறி இருக்கு வங்காளம். 1346.
ஓகேவா? ரைட். இவர் 26 வயதில் 26வது ஆட்சி காலத்தில் மொத்தம் 26வது ஆண்டு கால ஆட்சியில் முகமது பின் துக்ளக் மரணம் அடைகிறார் மார்ச் 23. அங்கே ஏற்கனவே ஒரு ஆள் மார்ச் 25 மரணம் அடைந்தார்னு பார்த்தீங்க, குத்புதீன் ஐபக்னு நினைக்கிறேன். இவர் வந்து மார்ச் 23 மரணம் அடைகிறார் 1351, 1351. இந்த ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 11, சரியா? மார்ச் 23 அப்படின்னா 1 2 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் 1 அப்புறம் 2 3 இந்த மாதிரி தான் இருக்கும். யாருடைய நம்பர்? இந்த முகமது பின் துக்ளக்குடைய நம்பர் 1 2 3. அப்புறம் ஃபெரோஸ் துக்ளக் வராரு அடுத்தது. இவருக்கு அப்புறம் ஆட்சியாளர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபெரோஸ். ஃபெரோஸ் வந்து முகமது பின் துக்ளக்குடைய அப்பா அப்படிலாம் கிடையாது, இந்த பையன்லாம் கிடையாது. இவங்க ஃபேமிலியில் உள்ளவன் ரஜப். ஃபெரோஸினுடைய தந்தை ரஜப். யாருடைய தம்பின்னு பார்த்துங்க, கியாசுதீன் துக்ளக் இருக்கார்ல மூத்தவர், முதல்ல தொடங்கினார்ல, அவருடைய தம்பி தான் இந்த ஃபெரோஸினுடைய தந்தை. சரியா? ஃபெரோஸினுடைய தந்தை. அப்போ ஃபெரோஸு கியாசுதீன் துக்ளக் எப்படி? அப்போ ஃபெரோஸும் இந்த முகமது பின் துக்ளக்கும் அண்ணன் தம்பி முறை. ஓகேவா? ரைட். சித்தப்பா பெரியப்பா மக்க. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த ரஜப் அவருடைய அப்பா பேர் ரஜப், ஞாபகம் வச்சுங்க. ரஜப் யாரை மேரேஜ் பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஜாட் இளவரசியை மணந்திருப்பார். ஃபெரோஸுக்கு 7 வயசுலேயே அப்பா இறந்து போயிடுவார். அதனால யாருக்கு இதில் பாதுகாப்பில் இருப்பார்னா இந்த கியாசுதீன் துக்ளக்கினுடைய டீமில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பார். இவருக்கு கண்ட்ரோலில் ஒரு 12,000 குதிரை வீரர்களை கொண்ட ஒரு சிறப்பு படைக்கு இவர் தளபதியாக வச்சுருந்தாங்க கியாசுதீன் துக்ளக் ஆட்சி வரும்பொழுது. ஓகேவா? ரைட். இதெல்லாம் சும்மா ஒரு கதை தான், லைட்டாக தெரிஞ்சு வச்சுருங்க. கதை மாதிரி நீங்கள் ரெண்டாவது இதை ஃபீல் பண்ணணும், சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இவர் வந்தாங்க, இவர் வந்தார், அடுத்து இவர் வந்தார், இவர் யார் கூட ஃபைட் பண்ணார், அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு சினிமா படம் மாதிரி நீங்கள் லைட்டாக அதை ஓட்டி பார்க்கலாம். சரியா? இல்லைனா ஏதாவது யூடியூப்பில் போட்டு பாருங்கள், அழகாக ஏதாவது ஸ்டோரின்னு போட்டு பாருங்கள், எவனா சொல்லி தருவான் அழகாக, இந்த அனிமேஷன் மாதிரி போட்டு சொல்லி தருவாங்க. அப்போ கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம். ஓகேவா? ரைட். அப்புறம் பிரபுக்கள்லாம் தெரியும்ல, அந்த துருக்கிய பிரபுக்கள், அந்த பிரபுக்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய மத தலைவர்னு சொல்லுவாங்க. அவர்களோட இவர் எப்படி போயிட்டு இருந்தார்னா சமரச கொள்கையை மெயின்டைன் பண்ணுறார். யார்? இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக். இல்லைன்னா ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க அவனை ஏதாவது இடைஞ்சல் பண்ணி. அப்புறம் அலாவுதீன் ஆட்சியில் நிறைய பேர்கிட்ட வந்து சொத்தெல்லாம் பறிக்கப்பட்டு கவர்மெண்ட் எடுத்திருக்கும். அதெல்லாம் மீண்டும் யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? அந்த துருக்கிய பிரபுக்களுக்கு சாதகமாக இவர் வேலை பார்ப்பார். எல்லாருமே அந்த சொத்துக்களை யார்கிட்டலாம், அலாவுதீன் கில்ஜிக்கு ஆட்சியில் வந்து இந்த மாதிரி பரம்பரை ஆட்சியெல்லாம் கிடையாது. இப்போ அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயினா பையனுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கொடுக்க மாட்டார், திறமைக்கேற்ற வேலை தான் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஆனால் திரும்ப ஃபெரோஸ் ஷா துக்ளக்கில் வந்து திரும்ப இது பரம்பரை இதாக மாற்றிடுவாங்க. இந்த துருக்கிய பிரபுக்களுக்கு கண்ட்ரோலில் இவர் ஃபெரோஸ் ஷா வர போய் அந்த துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்புறம் இந்த முகமது பின் துக்ளக் ஆதரிக்காத ஒரு நடைமுறையான அலுவலர்களை என்ன இருக்குது. முகமது பின் துக்ளக் கூட அதை இது பண்ணலை. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணாரோ அதே தான் முகமது பின் துக்ளக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தார். பரம்பரையாக பணியமர்த்துகிற முறையை ஃபெரோஸா மீண்டும் அறிமுகப்படுத்தினார். அது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்கீமை திரும்பியும் நிறுத்தி போட்டிருந்த ஸ்கீமை தொடங்கி வைக்கிறது யார்? ஃப்ரெஷ்ஷாக மீண்டும் யார் தொடங்கி வைக்கிறாரு? இந்த ஃபெரோஸா துக்ளக். பரம்பரை பணி. அப்புறம் அடிமைகள் துறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிமைகளுக்காக அக்கறைப்பட்டு ஒரு நலத்துறையை இவர் உண்டாக்குவார். அதான் எனது அடிமைகள் நலத்துறையை உருவாக்கியது யாருன்னு கேட்பாங்க. அமீரி கோஹி அப்படிங்கிற வேளாண்மை துறையை உருவாக்கியது யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், முகமது பின் துக்ளக். நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லி தந்தேன். அதே மாதிரி அடிமைகள் நலத்துறையை உருவாக்கியது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆள் தான். யார்? ஃபெரோஸா துக்ளக். அப்போ எத்தனை அடிமைகளை அவர் பராமரிச்சாங்கன்னா 1,80,000 அடிமை இருந்திருக்காங்க இவங்க டீமில். அப்போது ஹலோ அம்மு. ஓகே, ரைட். அப்புறம் கைவினை தொழில்களில் பயிற்சி கொடுக்குறாரு. அதனால இவர் வந்து கைவினை துறைக்கும் ஆதரவு கொடுத்த ஒரு மன்னர் அல்லது ஒரு சுல்தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஞாபகம் வச்சுக்கலாம். அடிமைகளை பராமரிப்பதற்காக ஒரு துறையை பராமரிப்பதற்காக ஒரு அரசாங்கம், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக். அப்புறம் பரம்பரையாக பணியமர்த்துகின்ற வேலை பார்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகேவா? அலாவுதீன் ஆட்சியில் பறிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் யாருடைய ஆட்சியில் ஒப்படைக்கப்பட்டதுன்னு கேட்டால் ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஞாபகம் வச்சுருங்க. போர்கள் வேண்டாம் என்ற ஃபெரோஸின் கொள்கை. போர்களுக்கு மேலே இவருக்கு நாட்டம் இல்லை, சமாதானமாக போயிடலாம். அதனால தான் துருக்கி பிரபுக்களுடன் இவர் சமரசமாக போயிருப்பார். அதே மாதிரி போர்கள் வேண்டான்னு முடிவில் இருந்தார். ஆனால் ஒரே ஒரு படையெடுப்பு மேற்கொண்டிருப்பார், வங்க படையெடுப்பு. இவராக அட்டாக் பண்ணது வங்க படையெடுப்பு. ஏன்னா அங்கே உள்ள ஆளுநர் கிளர்ச்சியில் ஈடுபட்டான். அந்த கிளர்ச்சியை முறியடிக்கிறதுக்காக ஒரே ஒரு படையெடுப்பு நடத்தியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு அட்டாக் இவருக்கு மேலே வந்தது. அதை எதிர்கொண்டு ஜெயிச்சிருவார். யார்? சிந்துவின் மீது தொடுக்கப்பட்டது.
ஒரு பெரிய படையெடுப்பு 1362. ஆனால் அதையும் ஜெயிச்சிருவார் இவர். ஃபெரோஸ் வந்து வெற்றி பெற்றார்னு இருக்கும். ஓகேவா, ரைட். மற்றபடி இவருக்கு பெரிய போர்கள் ஒன்றும் கிடையாது. வேறு நாடுகளை கைப்பிடிக்கணும், இந்த பிடிச்சி போடணுங்கிற ஆசையெல்லாம் இவருக்கு கிடையாது. வந்ததை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெற்றிகரமாக ஜெயிச்சிருக்கிறார், அவ்வளோதான். ஒரே ஒரு படையெடுப்பு, வங்க படையெடுப்பு. அங்கே கிளர்ச்சி நடந்ததுனால அவருடைய பகுதிக்கு காப்பாற்றுறதுக்காக ஒரு படையெடுப்பு, அவ்வளோதான். வேறு நாடுகளுக்கு மேலே ஆசை கொண்டு இவர் போர் தொடுத்தது கிடையாது. இவருடைய மத கொள்கை பார்த்தீங்கன்னா வைதீக இஸ்லாம். எந்த மதத்தை ஆதரித்தார்னு கேட்டால் வைதீக இஸ்லாம் மதத்தை ஆதரித்தவர், வைதீக இஸ்லாம் மதத்தை ஆதரித்தவர் இந்த ஃபெரோஷ். அப்புறம் ஜிஸ்யா எனும் வரியை விதித்தவர். கொஞ்ச நாள் நிறுத்தி போட்டிருந்த வரியை இவர் தொடங்கி வைப்பார். குத்புதீன் ஐபக் தொடங்கி வச்சுருப்பான் ஒரு வரி, ஜிஸ்யாங்கிற வரி. அதை வந்து ஃபெரோஷா என்ன பண்ணுறாருன்னா விதிக்கிறார். பிராமணர்களும் கட்டாயமாக அதை செலுத்தணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்துகிறார். இந்த துருக்கிய பிரபுக்கள் அடிமையில் இவர் துருக்கிய பிரபுக்கள் என்ன சொல்கிறாரோ அவர் கேட்டுட்டு இருந்தார். அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய மதத்தில் உள்ள தலைவர்கள், அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஸ்யா வரியை மீண்டும் விதிக்கிறாங்க. பிராமணர்கள் கூட அதை கட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை போடுறாங்க. ஆனால் புதுசாக நீங்கள் இந்து கோயில்கள்லாம் கட்டிக்கலாம், அதுக்கு எந்த தடையும் ஃபெரோஷா சொல்லலை. வரி மட்டும் கட்டிடுங்க, ஜிஸ்யாங்கிற வரியை மட்டும் தலைவரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்துக்கள், அதாவது முஸ்லீம் அல்லாத இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட ஒரு வரிக்கு பேர் தான் ஜிஸ்யா, ஞாபகம் வச்சுடுங்க. அப்புறம் பொது பணிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சிரும் பாடம். பல பாசன திட்டங்கள், பாசனத்துக்கு பல திட்டங்கள். அங்கே அமீரி கோகி வந்து வேளாண்மை கவனிக்கிறதுக்காக பாசன திட்டங்களை ஃபெரோஸ் மேற்கொண்டார். அப்போ இதுவும் ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்து. பாசன திட்டங்களை மேற்கொண்ட சுல்தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி சுல்தான் கேட்டிங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா பல பாசன திட்டங்கள். எங்கெல்லாம் நதி வெட்டி இந்த கால்வாய் வெட்டியிருக்கான்னு பாருங்கள். சட்லஜ் நதியிலிருந்து ஹன்ஸுன்னு ஒரு பகுதிக்கு ஒரு கால்வாய் வெட்டியிருக்கிறார், சட்லஜ் டு ஹன்ஸுக்கு. அப்புறம் யமுனை ஆற்றங்கரையில் ஒரு கால்வாய் வெட்டியிருக்கிறார். இப்படி 2 பெரிய கால்வாய்களை இவர் வெட்டியிருக்கிறார். எதுக்கு? இந்த பொதுப்பணி வளர்ச்சி, தண்ணி கொண்டு போகிறதுக்காக. அப்புறம் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் வரக்கூடிய ஒரு வரி, கரோஜ்னா எத்தனை, 1/4 1/10 அடிக்கடி கேட்குறாங்க, கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கிடுங்க. கரோஜுங்கிறது 1/10 பங்கு வரி. 10ல் 1 பங்கு என்ன செய்யணும், விளைச்சலில் கவர்மெண்ட்டு கொடுக்குறது பேர் தான் கரோஜ். 10ல் 1 கரோஜ். அப்புறம் கம்ஸுங்கிறது கமிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. போர்களில் கைப்பற்றிய பொருட்களில் 5ல் 1, சரியா? போர்களில் கைப்பற்றிய பொருட்களில் 5ல் 1 பங்கு கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு வரி போட்டிருக்கிறாரு, ஜிஸ்யா. நம்ம பார்த்தோம்ல என்ன வரி, அதாவது முஸ்லீம் அல்லாத இந்துக்கள் மீது விதிக்கக்கூடிய தலைவரி, அதுக்கு பேர் தலைவரின்னு சொல்லுவாங்க, ஜிஸ்யா. அப்புறம் ஜகாத்னு ஒரு வரி போட்டிருக்கிறார். அதாவது மதச்சடங்குகள், இஸ்லாமிய மதச்சடங்குகள் செய்வதற்கு அவங்கள்ட்டே வாங்கியிருக்கிறாங்க. இஸ்லாமிய மதச்சடங்குகள் செய்யணும்னா அந்த மதத்தவரிடமே ஜகாத்துங்கிற ஒரு வரியை வசூல் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பேர் ஜகாத். அப்போ ஜிஸ்யா, ஜகாத்து, கம்ஸு, கரோஜ் இவ்வளோ தெளிவாக வச்சுக்கிடுங்க. அப்போ இந்தியாவில் முதல் முறையாக ஜிஸ்யா வரியை போட்டான்னு சொன்னோம்ல, குத்புதீன் ஐபக். முதல்ல வந்தாம்ல ஒருத்தன் அடிமை வம்சத்தில், குத்புதீன் ஐபக். அதை ஒழித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா முகலாய அரசர் அக்பர், 16ஆம் நூற்றாண்டில் ஒழிக்கிறாரு. அப்புறம் அவன் பையனா பேரனா இந்த 17ஆம் நூற்றாண்டில் வந்த இவன் யார், அவுரங்கசீப். அந்த வரியை திரும்ப தொடங்கி விட்டுருவான். அவுரங்கசீப் ஒரு முரட்டு பையன், அதனால இவன் என்ன பண்ணிடுவான்னா திரும்பியும் அந்த ஜிஸ்யாவை வந்து திரும்பியும் ஆதரிப்பான். அப்போ அக்பர் வந்து ஜிஸ்யாவை ஒழித்தார், அவுரங்கசீப் வந்து மீண்டும் அறிமுகப்படுத்தினார். ஓகேவா, ஞாபகம் வச்சுருங்க. பாடத்தினுடைய கடைசி பகுதி தைமூருடைய படையெடுப்பு. அந்த 1398 இவர் இந்த துக்ளக் வம்சம் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது தைமூருடைய படையெடுப்பு. கடைசி துக்ளக் அரசர் நஸ்ருதீன் முகமது ஷா ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் ஒரு டீம் இங்கே வருது. மத்திய ஆசியாவிலிருந்து தைமூருடைய படையெடுப்பு இங்கே வருது, நடக்குது, சரியா? கடைசி துக்ளக் அரசர் யாருன்னு கேட்டால் நஸ்ருதீன் முகமது ஷா. ஞாபகம் வச்சுக்கணும், இதான் கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. கடைசி துக்ளக் அரசர் நஸ்ருதீன் முகமது ஷா. இந்த 1414 துக்ளக் ஆட்சி முடியும்னு சொன்னோம்ல, அந்த ஆட்சி காலத்தில் ஆட்சி பண்ணும். 94லேருந்து 14 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சு 394 டு 1414. இந்த இயரெல்லாம் ஒருக்கா தனியாக சொல்லி பாருங்கன்னா படிச்சுக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன வருஷங்கள் வரும், இந்த வருஷத்தில் என்ன சம்பவம் நடந்து எல்லாத்தையும் ஒருக்கா ஒரு குறிப்புகள் மாதிரி எழுதி வச்சுட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். தைமூரினுடைய படையெடுப்பு 98. மத்திய ஆசியாவிலிருந்து தைமூரின் படையெடுப்பு நிகழ்ந்து தைமூர் டெல்லியை சூறையாடினார். தைமூர் சரியான அட்டகாசம் பண்ணிட்டு போயிடுவான், ஞாபகம் வச்சுருங்க. இதை வேணால் தனியாக எடுத்து படித்து பாருங்கள், பெரிய கதையாக இருக்கும். தைமூர் டெல்லியை சூறையாடினார்.
சுல்தான் எங்கே ஓடிடுவான், அந்த கல்தான் போட்டிருக்கீங்க சுல்தான். நசுருதீன் தான் தில்லியை விட்டு தப்பி ஓடி விட்டான். மக்கள் அந்தாலையும் போங்க, நான் தப்பி ஓடிடுறேன்னு சொல்லிட்டு இந்த நசுருதீன் முகமது ஷா தப்பியே ஓடிடுவார். அப்புறம் வந்த தைமூர் என்ன பண்ணுவார்னா, இங்கே இருக்கக்கூடிய தையல்காரங்க, கொல்லர், கல் தச்சர் போன்ற கைவினை கலைஞர்களை எல்லாரையும் அள்ளிட்டு எங்கே போயிடுவான்னா சாமர்கண்டுக்கு கொண்டு போயிடுவான். அவனுடைய தலைநகருக்கு கொண்டு போய் அங்கே போய் பில்டிங் கட்டுறதுக்கு இவனோட அடிமைகளாக வேலை பார்க்க வைப்பான். புரிஞ்சா? அதான் தைமூருடைய படையெடுப்பில் நடந்த சம்பவம். டெல்லியை சூறையாடிடுவார், ஜெயிச்சிருவார். இந்த ஆள் நசுருதீன் முகமது ஷா டெல்லியை விட்டு தப்பி ஓடிடுவான். இங்கே இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள், கொள்ளையடித்த செல்வங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கே போயிடுவான்னா சாமர்கண்டுக்கு கொண்டு போய் கட்டணம் எழுப்பிட்டு இருப்பான். அதான் தைமூருடைய படையெடுப்பு. ஓகேவா? சரி, அப்போ இன்னைக்கு நம்ம எந்த வம்சத்தை முடிச்சிருக்கிறோம்னா துக்ளக் வம்சத்தை முடிச்சிருக்கிறோம். சரியா? ஒருக்கா துக்ளக் மட்டும் லைட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த துக்ளக் வந்து கியாசுதீன் துக்ளக் வருவார். யாரை கொண்டுட்டு ஆட்சியில் எடுப்பார்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வம்சத்தில் இருந்த குஸ்ரவை கொண்டு தான் கில்ஜி வம்சத்தை முடிச்சுக்கிட்டு எந்த வம்சம், துக்ளக் வம்சம் ஸ்டார்ட் ஆகும். குஸ்ரவை கொண்டுட்டு இவன் ஆட்சியில் ஏறுறான். 320 ஒரு 4 வருஷம், 320 to 324 வரைக்கும். அப்புறம் இவருடைய பையனுக்கு பேர் தான் ஜூனாகான் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது பின் துக்ளக். இவனை வாராங்கலுக்கு எதிராக போரிட அனுப்புவார். அங்கே பிரதாபருத்ரனை வெற்றி பெற்றுட்டு வருவான். அந்த செல்வத்தை கொண்டு துக்லதாபாத்துங்கிற ஒரு நகரத்தை நிர்மாணிப்பாங்க டெல்லிக்கு அருகே. அப்படி ஞாபகம் வச்சுருங்க. இவரும் தவப்பனை போட்டுட்டு ஆட்சியில் ஏறுவார் 325. 324 போட்டிருப்பாங்க, 325 ஓகே, பிரச்சனை இல்லை, ரைட்ஸ். இவர் வந்து இறக்கப்பட்டவர் முகமது பின் துக்ளக். இவர் என்ன பண்ணுவார்னா தலைநகரை மாற்றுவார். என்ன பண்ணுவார்? தலைநகரை தௌலதாபாத்துக்கு மாற்றுவார். திரும்ப அங்கேருந்து டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணுவார். இதனால நிறைய பிரச்சனைகளை இவர் எதிர்கொள்வார். அப்போ முக்கியமாக ஒரு துறவியில் வெளிநாட்டு பயணி, மொராக்கா நாட்டு பயணி, இதை பற்றி எழுதியிருப்பார், இபன் பாதுதா. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இவர் அடையாள நாணயங்களை, டோக்கன் கரன்சியை வெளியிடுவார். அது திரும்பியும் ஃபெயிலியர் ஆகும். அரசு வந்து திவாலாக மாறும். அப்புறம் துவாப் சமவெளியில் உள்ள இந்த கடும் பஞ்சம் ஏற்பட்டதுனால விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அந்த விவசாயிகளெல்லாம் இவர் கடுமையாக தாக்கியிருப்பார், நடத்தப்படுவாங்க, கொன்றிருப்பார். அப்புறம் அதுக்குன்னு ஒரு தனி துறையை ஏற்படுத்தியிருப்பார் விவசாயத்துக்கு, அமீர் இ கோஹி. அப்புறம் கடன்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இவருடைய ஆட்சி சரியில்லாததுனால எல்லா பகுதியும் தனித்தனி சுல்தான்களாக கிளர்ச்சியில் ஈடுபட்டு சுல்தானியங்கள்லாம் ஃபார்ம் ஆகுது. அதில் மதுரை சுல்தானியம் 1335, பாமினி சுல்தான் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு தௌலதாத் பகுதியில். 1346 வங்காளம் சுதந்திர அரசாக மாறுது. மார்ச் 23, 1351 இறந்து போகிறார். அப்புறம் அவருடைய பையன் கிடையாது, அவருடைய தம்பி முறை ஃபரோஸின் தந்தையினுடைய தம்பி ரஜப், அவருடைய பையன்தான் இவர் ஃபரோஸா துக்ளக். கியாசுதீன் துக்ளக்கினுடைய தம்பி முறை வரும். இவங்களுடைய சொந்த பிளேஸ் வந்து குரசன் போட்டிருப்பாங்க. குரசனுக்கு ஏதோ ஒரு பேர் ஈரான் நினைக்கிறேன், சரியா பார்த்துடுங்க. பழைய பேர் குரசன்லேருந்து வந்தாங்கன்னு போட்டிருப்பாங்க. ரஜப் எந்த இளவரசியை திருமணம் செய்தார்னா ஒரு ஜாட்டு இளவரசின்னு பார்த்தோம். ஆனால் 7 வயசு இருக்கும்போது தவப்பனார் இறந்து போயிடுவார். அதனால தம்பி அண்ணனாருக்கு அடைக்கலத்தில் வாழ்வார். பெரிய சித்தப்பாய்க்கும் பெரியப்பாயும் அண்ணனாருக்கு இதில் இது பண்ணுவார். ஒரு 12,000 குதிரை படை வீரர்களுக்கு ஒரு தலைவராக நியமிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த துக்ளக்கு முடிஞ்சப்புறம் இந்த துக்ளக் ஆட்சிக்கு வராரு. இதில் வந்து இவர் வந்து துருக்கிய பிரபுக்களுடன் சமரச கொள்கையை கடைபிடிக்கிறதுனால அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இவர் ஆடுவார். அதனால் பரம்பரை ஆட்சி திரும்ப வருது. அப்புறம் அடிமைகளுக்காக ஒரு நலைத்துறை இவர் உண்டாக்குறாரு. கைவினை தொழில்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. போர்கள் வேண்டாம்னு போகிறாரு. இருந்தாலும் வந்த 2-3 படையெடுப்பை ஒரு வெற்றிகரமாக முடியடிக்கிறாரு. வைதிக இஸ்லாமை ஆதரிக்கிறாரு. ஜிஸ்யா வரியை கண்டினியூ பண்ணுறாரு. பல பாசன திட்டங்களை ஃபரோஸ் மேற்கொள்கிறார். அதில் ஒன்று சட்லஜ், ஹன்ஸு, அப்புறம் யமுனை, இதுக்கடையில் 6 வெட்டுறாரு. விதித்த வரிகள் பார்த்தீங்கன்னா கரோஜுங்கிறது 10ல் 1 பங்கு, கம்ஸுங்கிறது போரில் கைப்பற்றிய பொருட்களில் 5ல் 1 பங்கு. ஜிஸ்யாங்கிறது யாருன்னா ஒன்றும் கிடையாது, இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட ஒரு தலை வரி. ஜகாத்துங்கிறது இஸ்லாமியர்களுக்கே விதிக்கப்பட்ட ஒரு வரி. அப்புறம் முதல்ல இந்த வரியை தொடங்கியது யாருன்னு கேட்டால் ஜிஸ்யா வரியை விதித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அதை நிறுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக்பர். அப்புறம் மீண்டும் கண்டினியூ பண்ணுவான் இந்த அவுரங்கசீப். கடைசியாக தைமூரின் படையெடுப்பு இந்த இயர் முக்கியம் படிங்க 1398. கடைசி துக்ளக் அரசரான நசுருதீன் முகமது ஷாவை அட்டாக் பண்ணி நசுருதீன் முகமது ஷா ஓடிடுவான். ஏன்னா தைமூர் டெல்லியை சூறையாடிடுவார்.
அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் கல் தச்சர் பில்டிங் கட்டக்கூடியவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவான், எங்கள் சாமர்கண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். இவ்வளோதான் கதை. நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும்னா என்ன நெட்டில் தேடி 11th புக் இருக்குது, நம்ம இதிலே பிடிஎஃப் இருக்குது. ஆல்ரெடி புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஒரு ரீட் பண்ணி பார்த்துருங்க. சரியா? துக்ளக்கர் நீட்டாக படிங்க. அடிஷ்னல் பாயிண்ட் எதாவது ஒன்றா எழுதி எடுத்துக்கிடுங்க. ஓகேவாப்பா? சரி, இன்றைக்கி நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில் மேக்ஸ் கூட கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். அப்புறம் நம்ம வெப்சைட்டில் அந்த எக்ஸாம் ஒன்று போட்டு பாருங்கள், சும்மா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் அதே மாதிரி தந்துடுவேன். அப்புறம் நம்ம இனிமேல் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் பார்க்கணுன்னு பாருங்கள். இந்த வாரத்தில் பிரித்து எழுதுக நான் என்ன டவுன்லோட் லிங்க் வைக்கல. 11th 12th பொருள் தருக நாளைக்கு வச்சுருவேன் எல்லாம் மேக்ஸிமம். கலைச்சொற்கள் படிக்க தொடங்கியிருக்கேன். ஜியும் ஹைச்சும் வச்சுருக்கேன் இந்த வாரம். இல்லைனா முடிக்க முடியாதுப்பா, இவ்வளோ ஸ்லோவாக போனால் வேலைக்கு ஆகாது. கலைச்சொற்கள் எக்ஸாம் டெய்லி போட்டு பாருங்கள். மேலே லிங்க் வச்சு எஃப் சேர்த்தாச்சு. அந்த எக்ஸாமில் எஃப்ங்கிற ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு 10 கொஸ்டின் ஏற்றியாச்சு. ஓகேவா? வெப்சைட்டை டெய்லி வந்து பாருங்கள், டெய்லி ரிவிஷன் கொடுங்க. நான் அதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். நிறைய பேர் போடவே இல்லை, எழுதவே இல்லை. கலைச்சொற்கள் சிலவங்க படிக்கவே இல்லை. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ண முடியாது. மொதல் அட்டம்ப்டில் பார்த்துடுங்க. நான் மொதல் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுற கூட வழியெல்லாம் பண்ணி தரேன். கொஞ்சம் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங்கும் இந்த கிளாஸ் போக ஒரு 1 hour படிங்க. இன்றைக்கி எடுத்தது இன்றைக்கே படிங்க. காலையில் எடுத்த மேக்ஸ் ஒர்க்கை பாருங்கள். ஓகேவா? செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறீங்க, பரவாயில்ல. எனக்கிட்ட டவுட்டெல்லாம் போட்டு அனுப்பிடுவீங்க. நான் செஞ்ச கணக்கு மாடலே தவறுன்னு வேறு சொல்லி பார்த்து கரெக்டாக என்ன தப்புன்னு நம்ம 2வது டீல் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா பரவாயில்ல. நல்லா ஒரு நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் நமக்கும் இப்போ நல்ல ஒரு இது போயிட்டுருக்கு. டவுட்லாம் தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் தான், ஒரு இன்ட்ராக்ஷனில் போயிட்டு இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்க முடியும். ஓகேவா? நீங்கள் யாரோ நான் யாரோன்னு அப்படி இருந்துடாதுங்க. ரைட். ஓகேப்பா, இன்னைக்கு கிளாஸ் நிறுத்திக்கிட்டேன். பாய். இனிமேல் சாப்பிட்டு எடுத்து ஃபேமிலியும் பார்த்துட்டு எடுத்து ஒரு 1/2 மணிக்கூறாவது ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஓகே, பாய். நாளை காலையில் பார்க்கலாம்.